வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் இன்று தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளதால் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்று பிரதமர் நெதன்யாவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்துள்ளார். நடப்பு ஆண்டு ஆகஸ்டில் புதிய ரயில் டிக்கெட் முன்பதிவு முறை அமலுக்கு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று தென்காசி, திருநெல்வேலி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தனது நாட்டின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நேற்று அதிகாலை வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. மெட்டா நிறுவனம் தனது உலகளாவிய ஊழியர்களில் சுமார் 8000 பேரை பணி நீக்கம் செய்துள்ளது. வாக்குறுதியின்படி தாவேகா அனைத்து குடும்பங்களுக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் வழங்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுத இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியது. அரசு அலுவலர் பணிக்காக அதிநவீன ஹெலிகாப்டரை மாதம் 5 கோடி ரூபாய் வரை வாடகை செலுத்தி வாங்க தெலுங்கானா அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பழனி முருகன் சுவாமி கோவிலில் பக்தர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஓமன் கடற்கரையின் ஹார்முஸ் நீரிணை அருகே 24 இந்திய மாலுமிகளுடன் சென்ற வணிக கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிட விசிக ஆர்வம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிரியர் பதவி உயர்விற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் 2026 ஆண்டிற்கான தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு உயரிய ஊக்கத்தொகை 50 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு செய்தித்தாளை பயன்படுத்த வேண்டாம் என்று உணவு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுவகை பெட்டி ஒன்றிற்கு 90 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேர்வு மையங்கள் தொடர்பான அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழையின் காரணமாக நீர்வரத்து 823 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,070 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2000 முதல் 2002 ஆண்டு வரை உதவி பொறியாளர்கள் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதியுடைய 379 பொறியாளர்களில் முதற்கட்டமாக ஒரே நேரத்தில் 300 உதவி செயற்பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கப்பட்டது. தேனி கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலையானது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் 1 மாதத்திற்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரங்களால் NPK, DAP, பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன உரங்களின் விலை மூட்டைக்கு 550 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் தொடர்பை வலுப்படுத்தும் தீவிர காவல் நடை ரோந்து பணிகள் மேற்கொள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு DGP உத்தரவிட்டுள்ளார். மெட்ரிகுலேஷன் பள்ளியிடம் ஆண்டுதோறும் வசூலிக்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் உரிம புதுப்பிப்பு கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த மார்ச் மாதம் அறிமுகமான வருகை இல்லா ஆவணப்பதிவு திட்டத்திற்கான வழிகாட்டுதலை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் ஆன்லைனில் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டு வர திட்டம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 29 உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் கேஸ் சிலிண்டரின் விலை தற்பொழுது ரூபாய் 957.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மறுமதிப்பீடு பணிக்காக பயன்படுத்தப்பட்ட தனியார் இணையதளம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை அவர்கள் தொடங்கியுள்ள புதிய இயக்கத்தில் பாஜகவினர் இணைந்தால் அது கட்சி விதிமீறலாக கருதப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை 200 மில்லி முதல் 20 லிட்டர் வரையிலான 9 நிலையான அளவுகளில் மட்டுமே விற்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி டெல்லி இடையே புல்லட் ரயில் இயக்க 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 67,800 ஆண்டுகள் உலகின் மிக பழமையான கையொச்சு ஓவியம் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 40 சார் பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை IG அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகின்ற 11ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் கூடுதல் இயக்குனர், இணை இயக்குநர்கள் உட்பட பல அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று RBI கவர்னர் அறிவித்துள்ளார். ட்ரோன்கள், நவீன கேமராக்கள் மூலம் எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலை நோக்கி புதிய இயக்கத்தை உருவாக்க வேண்டுமென பாஜகவில் இருந்து வெளியேறினேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம் என்றும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்குருவின் காவேரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு 1,20,00,000 மரங்கள் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 5இல் கடைசி கிரிடர் தயாரிப்பு பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.